கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஏர் ஃப்ரையர் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம நட்ஸு சேர்க்கணும். ஹீட் ஆகாமல் சேர்த்தோம் அப்படின்னா நட்ஸு வந்து மொறுமொறுன்னு வராதுங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் இந்த ஏர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் லாங் வீடியோவில் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏர் ஃப்ரையர் வந்து கடலை நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து சிக்கன்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஒரு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஏர் ஃப்ரையர் அப்படி குலுக்கி விட்டுட்டு திரும்பியும் நம்ம வைக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மொறுமொறுன்னு ஆகணும். கொஞ்சம் நிறம் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறின உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை வச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் முந்திரி பருப்பு வறுக்கிறதுலாம் ரொம்ப